கும்பகோணத்தில் இன்று ராமதாஸின் மகள் காந்திமதி பங்கேற்கவிருந்த முதல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்து ஆடுதுறை பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் நேற்று பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை அடுத்து 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து 4 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவராக பாமக மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் இருந்து வருகிறார். இவர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி வழக்குகளும் உள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை மா.க. ஸ்டாலின் அவரது ஆதரவாளர்களும் இளையராஜா, அருண் உள்ளிட்ட நபருடன் பேரூராட்சி அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென உள்ளே புகுந்த சில மர்ம நபர்களால் திடீரென பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அவரை தாக்க முயன்றப்பட்டன. இதனை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் பலரும் இளையராஜா, அருண் ஆகிய இருவரும் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் 2 பேரும் ஆயுதங்களும் உள்ளிட்ட பொருட்களால் தாக்கப்பட்டதால் இந்த சம்பவத்தை அடுத்து இளையராஜா, அருண் ஆகிய இருவரும் படுகாயம் அடைந்தனர். கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கிருந்து லாவகமாக மா.க. ஸ்டாலின் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அங்கு சோதனை நடத்தின சோதனைக்கு பின்பு மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். சோதனையை மேற்கொண்டு மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் திடீரென மா.க. ஸ்டாலின் ஆதரவாளர்களும் உள்ளிட்ட பொருட்களை எரித்து சாலை மறியலில் ஈடுபட்டது. பின்பு அங்கு விரைந்து வந்த போலீசார் எரிந்த டயரை தண்ணீர் ஊற்றி அணைத்து மறியலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியது. மேலும் பரபரப்பை உண்டாக்கியதால் இந்த சூழல் 2 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 பேரையும் பிடித்து மொத்தமாக 4 பேர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மகன் பங்கேற்கும் கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகம் தகவல்களுக்கு நன்றி சரவணன்.